இந்த தடாகம், இந்த குளம் பற்றி கேட்கும்போது, இங்க இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அது என்ன அப்டின்னா, இங்க ஒரு பெரிய காடு. இந்த இடமே இயற்கை சூழல் நிறைந்த பகுதியா இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்ப இதுல தனித்துவமா ஒரு பன்னீர் மரம் தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்ப பன்னீர் மரம் தெரியும்போது, அதற்கு கீழ ஒரு புற்று பகுதி இருந்திருக்கு. கிராம மக்கள் அது புற்று பகுதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அத பெரிதா எடுத்துக்கல. ஒரு அந்தணர் தன்னோட மாடுகள தினமும் காலையில மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, திரும்ப மேய்ச்சல்லேருந்து கூட்டிட்டு வர்றது தான் அவரோட வேலை. அந்த அந்தணரோட ஒரு மாடு தினமும் அந்த பன்னீர் மரத்துக்கு கீழ இருக்கக்கூடிய புற்றுல போய் தினமும் தன்னோட பால சொரிஞ்சுட்டு திரும்ப வந்துரும். தினமும் இது ஒரு நாள் கூட தவறாம நடந்திருக்கு. இத கவனிச்ச அந்தணர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு அதே மாதிரி பாலை சொரிஞ்சு முடிச்ச உடனே கிராம மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட உதவியோட அந்த இடத்த புற்ற அப்புறப்படுத்தி பார்த்துருக்காங்க. அதிலிருந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரா அப்படியே சிலையா அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல கிடைச்ச சிலைய வச்சு ஒரு சிறிய கோவிலா தான் அவங்க வழிபாட தொடங்கியிருக்காங்க. இப்ப காலப்போக்குல இந்த கோவிலோட சிறப்புகளால இது இன்னும் மென்மேலும் ஒரு அழகான ஆலயமா இன்னைக்கு உருமாறி நிக்குது.